இன்றைய திருப்பலியானது திருவாளர் வேளாங்கண்ணி திருமதி ஃப்ரீடா குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். பிள்ளைகள் ஆல்பர்ட் ஜேசு, அலோசிஸ் யாகப்பராஜ் கல்வியிலும் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கவும் 33ஆம் ஆண்டு நினைவு நாளில் திருவாளர் இயேசுவடியான ஆன்மை இலைப்பாறுதலுக்காகவும், புஷ்ப ராஜரீகம், அந்தோணி, இன்னாசியம்மாள், மரித்த துறவரத்தர் அனைவருடைய ஆன்மை இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஜான் மிக்கேல் ராஜம்மாள் குடும்பங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மையில் நன்றியாகும். பிள்ளைகள் ரிஜு சாமுவேல், ஜான் ரெனால்டோ இறை பக்தியில் நடத்தி வளரவும், உடல் நல்ல சுகத்திற்காகவும் கல்வி விருத்திக்காகவும், செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கவும், போகின்ற பயணம் இறைவன் உடனே பாதுகாப்பளிக்கவும், பெற்றோரின் உடலுள்ள சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாம் இத்திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்று பாடகர் குழுவின் பாதுகாவலி புனித செசிலி அம்மாவின் திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தம்மையே மறுத்து தம் சிலுவையை சுமந்த கன்னியரின் மணவாளனும் மறைசாட்சியரின் மன்னருமாகிய ஆண்டவரை பின்பற்றும் புனித கன்னியான செசிலி அம்மாள் திருநாமத்தை தாங்கி இருக்கும் அனைவருக்கும் பாடகர் குழுவின் சார்பாக புனித செசிலி அம்மா நினைவு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புனித செசிலி அம்மா ரோம் நகரில் 3ஆம் நூற்றாண்டிற்கு முன் பிறந்தார். இவர் ஒரு உயர் குடும்பத்தை சார்ந்தவர். இவர்கள் குடும்பம் கத்தோலிக்கர் அல்லர். இவர் திருப்பலியில் கலந்து கொள்ளும்போது ஆண்டவரை தம் உள்ளத்தில் இருத்தி ஆண்டவருக்கு புகழ் பாடுவார். குறிப்பாக விசுவாசம், நம்பிக்கை, நற்பண்புகளுடன் வளர்ந்தார். எப்போதும் கைகளை விரித்து கண்ணீரோடு இறைவனிடம் மன்றாடி ஜெபிப்பார். தன்னுடைய இளம் வயதிலேயே தன் கன்னித்தன்மையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த இவர் தன் கணவர் வலேரியனையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வைத்தார். அல்மாகிஸ் என்னும் ஆளுநன் வலேரியனை கிறிஸ்துவை மறுதலிக்குமாறு கேட்டுக்கொண்டான். ஆனால் வலேரியன் உயிருள்ள ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான். உடனே தலை வெட்டப்பட்டு வேத சாட்சியாக மரித்தார். பின்பு ஆளுநர் செசிலியம்மாவை அழைத்து சிலுவையில் மரித்த இயேசுவை பின்பற்றுவதை விட்டுவிடு என்றான். ஆனால் புனித செசிலியம்மா என்னோடு இருப்பவர் பெரியவர், அவரே உலகின் ஒளி, நான் ஒருபோதும் என் உண்மையான ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன் என்றார். உடனே ஆளுநரின் காவலர்களால் கொலை செய்யப்படுகிறார். இவர் கழுத்து வெட்டப்பட்ட நிலையிலும் 3 நாட்கள் உயிரோடு வாழ்ந்தார். அந்த 3 நாட்களில் இறை வார்த்தையை போதித்து 400 பேரை மனமாற செய்தார். எனவே நாமும் புனித செசிலியம்மாவின் வாழ்வை பின்பற்றி கற்பு நெறி, தூய்மை, ஏழ்மை இவற்றை கடைபிடித்து வாழ்ந்து ஜெபிப்போம். கடவுளுக்கு புகழ் பாடுவோம். இறை வார்த்தையை அறிவிப்போம். அநேகரை கிறிஸ்துவுக்குள் மனமாற செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ காரியங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனை
சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உமை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். உம் அடியாராகிய புனித செசிலியாவை பற்றியும் மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாக இருப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன். துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6
இறை வசனங்கள் 1 முதல் 13 முடிய. மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 13 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாகச் சென்றபோது பாரசீக நாட்டு எலிமாய் நகர் பொன், வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்று கேள்விப்பட்டான். அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும், கிரேக்க நாட்டை முதல் ஆண்ட மாசிடோனியா மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டு சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலன்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான். எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையெடுக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பிச் சென்றான். யூதேயா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார். லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள், மிகுதியான பொருட்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள். எருசலேமில் இருந்த பலிபீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். திரு உறைவிடத்தைச் சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள். அவனுடைய நகராகிய பெட்சூரை சுற்றிலும் அவ்வாறே செய்திருக்கிறார்கள் என்றும் எடுத்துரைத்தார். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சியடைந்து மிகவும் நடுங்கினான். தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான். கடுந்துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாள் கிடந்தான். தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர் எல்லாரையும் அழைத்து, என் கண்களினின்று தூக்கம் அகன்று விட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது, எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன், இப்போது எத்துணை பெரும் துயரக் கடலில் அமிழ்ந்துள்ளேன். நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். ஆனால் எருசலேமில் நான் பணிபுரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன். அங்கு இருந்த பொன் வெள்ளி கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால்தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறிவேன். இப்போது அயல் நாட்டில் துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வு கொண்டது, அதை எழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது, அதை எழிசையில் பாடுகின்றது. வீட்டவரின் அழை
பேசி அவர் அனுப்பி வைத்தார். தம் ஆவியவர் உயிரும் தந்தார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏழிசையில் பாடுகின்றது. சேர்ந்தங்கே வாழ்ந்திருப்போம், சகோதரராய் வாழ்ந்திருப்போம். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏழிசையில் பாடுகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 25வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வர் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குடன் களங்களில் எண்ணெய் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்று உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியோடையரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார். முன்மதியுடையோர் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே இளிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் வாசிக்கப்பட்டது போல அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளிலே கன்னியும் மறைசாட்சியுமான புனித செசிலி அம்மாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. பாடகர் குழுவினுடைய பாதுகாவலியாக போற்றப்பட்ட இந்த புனிதனுடைய திருவிழாவிலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை புகழவும் ஆராதிக்கவும் நமக்கு கடமை உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் 9 இறைவசனம் 1 இவ்வாறு சொல்கிறது: ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன், வியத்தகு உம் செயல்களை எடுத்துரைப்பேன், உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதரே உமது பெயரை போற்றி புகழ்வேன் என்று சொல்கிறது. அதே போல திருப்பாடல் 33 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள், புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. திருப்பாடல் 34 இறைவசனம் 1 பார்க்கிறோம்: ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன், அவரது புகழ் எப்போது என் நாவில் ஒலிக்கும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித செசிலியா அம்மாவினுடைய வரலாற்றை முன்னுரையிலே கேட்டோம். தன் கணவர் மனம் மாறிய பின்பு திருத்தந்தையினுடைய கரங்களிலிருந்து திருமுழுக்கை பெற்ற பின்பு இந்த வலேரியன் தன் மனைவி செசிலியா அம்மாவோடு சேர்ந்து இரவும் பகலும் ஆண்டவரை துதித்தார்கள் என்று பார்க்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு துதி எழுப்புகின்ற பொழுது, நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு புகழ் பாடுகின்ற பொழுது நாம் பரிபூரண ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருப்பாடலிலே நாம் கேட்டது போல திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம்: பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைபட்டு கிடக்கிறார்கள். அடைபட்டு கிடந்த அவர்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுகின்றார்கள். புகழ் பாடுகின்ற பொழுது பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது. கதவுகள் தானாக திறக்கப்படுகிறது. அவர்களை கட்டியிருந்த அந்த சங்கிலிகள் உடைக்கப்படுகின்றன. என் அன்புக்குரியவர்களே, நாம் புகழ் பாடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை கட்டியிருக்கக்கூடிய கட்டுகளிலிருந்து நாம் முழுமையான விடுதலை பெற முடியும் என்பதை பார்க்கின்றோம். அதே போல தானியேல் புத்தகத்திலே வாசிக்கின்றோம்: இந்த தானியேல் சிங்க குகையிலே தூக்கி போடப்பட்ட போதும், அல்லது 3 இளைஞர்கள் எரியும் தீச்சுளையில் தூக்கிப்பட்ட போதும் கூட அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். நாம் எப்போதெல்லாம் ஆண்டவருக்கு புகழ் பாடுகிறோமோ, எப்போதெல்லாம் ஆண்டவரை போற்றுகின்றோமோ, அப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தீய கட்டுகள், அந்தகார சக்திகள், நோய் நொடிகள் அனைத்தும் நீக்கப்படுகின்றன என்பதை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். எரிக்கோ மதில் சுவரை தானாக உடைந்தது எப்படி என்றால், அந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை தூக்கி கொண்டு அவர்கள் போற்றினார்கள், புகழ்ந்தார்கள் என்று பார்க்க நேர்கிறது. அதே போல இஸ்ராயல் மக்களை எதிர்த்து 3 மிகப்பெரிய பிரிவினர்கள் வந்து சண்டையிட வருகின்ற பொழுது இந்த யோசுவா குறிப்பிடுகின்றார்: யாரெல்லாம் பாட முடியுமோ அந்த பாடகர்கள் முன்னே வாருங்கள் என்று சொல்லி போரிலே பாடகர் குழுவினரை அவர் முன்னே நிறுத்துகின்றார். இவர்கள் ஆண்டவருக்கு புகழ் பாட அவர்கள் தங்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி தானாக அவர்கள் பிரிந்து போனார்கள் என்று பார்க்கப்படுகிறது. விவிலியத்திலே எண்ணற்ற எடுத்துக்காட்டிலிருந்து நாம் பார்க்க நெடுகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு நாவை கொடுத்திருக்கின்றார். எத்தனை முறை நாம் நலன்களை பெற்றிருக்கிறோம், நன்மைத்தனங்களை எத்தனை தடவை பெற்றிருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடியிருக்கிறோமா? ஆண்டவருக்கு நன்றி கூறியிருக்கிறோமா? புகழ் பாடுவதும் புகழ்ந்தேற்றுவதும் என்பது அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய கடமை என்பதை உணர்ந்து கொண்டு இன்றைய நாளிலே தாய் திருச்சபை கொண்டாடக்கூடிய புனித செசிலியம்மாவோடு இணைந்து நாம் அனைவரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன். மலராய் வந்தேன், அர்ச்சனையாகினேன் என்னை. அர்ப்பண மலராய்
கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவில் நாங்கள் மனமோந்து தரும் காணிக்கைகளை தயமாய் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் பரிசுத்த ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் மாறதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செசிலி உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு முக்கியமும் அரும்பெரும் அடையாளங்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சியாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே வானகனிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்த அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முத திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் இந்த நாளிலே கருத்து கூட ஜெபிக்கக்கூடிய திருவாளர் வேளாங்கண்ணி திருமதி ஃப்ரீடா, திருவாளர் ஜான் மிக்கேல் ராஜா, திருமதி ராஜம்மாள் இவருடைய குடும்பத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய புஷ்ப ராஜரீகம், அந்தோணி, சேசுவடியான், இன்னாசியம்மாள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய், எங்கள் ஊரின் பாதுகாவலி அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் முகவந்தவராயிருந்த புனிதர்கள், புனித செசிலியம்மா மற்ற புனிதரோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். வல்லமை மிக்க தெய்வமே, இந்த வாரம் முழுவதும் நீர் வழி நடத்தி வந்த உமது கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, வாரத்தின் இறுதி நாளில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த நன்றி பலியை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். நீ கண்ணீர் வடிக்காதே, நீ அழுகை நிறுத்து, நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று எரேமியா புத்தகம் 31வது அதிகாரத்திலே சொன்னீரேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்து நாங்கள் செபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களையும் தயவாய் கேளும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை இரக்கத்தோடு உற்றுப்பாரும். உமது வல்லமையான காரியங்களை எங்கள் குடும்பத்திலே நிறைவேற்றி கொடுத்திருளும். சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமையோடு மன உறுதியோடு வாழ ஆசீர்வதித்திருளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை தேடி வருகின்ற போதெல்லாம் எங்கள் உள்ளத்திலே அமைதியை கொடுத்திருளும், சமாதானத்தை கொடுத்திருளும். ஆண்டவரே, இந்த ஏழை கோவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்ற இறைவார்த்தைக்கேற்ப எங்களை இன்னும் அபரிதமாக ஆசீர்வதித்திருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் அமைவதாக. இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஜெபம். இசையால் புகழ் பாடும் இறைவா, என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபை புனித செசிலியம்மாவுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான நாளிலே வருடந்தோறும் ஆலயத்தில் பாடி ஆண்டவரை புகழ்கின்ற திருவழிபாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நம்முடைய பாடகர் குழுவினர் சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை போற்றுகின்றோம், அவர்களை பாராட்டுகின்றோம். அதே போல நம்முடைய பீட பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே பாடகர் குழுவினரையும் பீட பணியாளர்களையும் நாம் கரங்களை தட்டி சிறந்த முறையிலே வாழ்த்துக்களை நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜெயபாலன் அவர்களுடைய பங்கிலிருந்து மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து யூபிலி ஆண்டில் அறிவிக்கப்பட்ட அனைத்து ஆலயங்களையும் மிகச் சிறந்த முறையிலே சந்தித்து ஜெபித்துவிட்டு இறுதியாக நமது ஊருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேல இளந்தகுளம் இறைமக்கள் அனைவரையும் அன்போடு கரங்களை தட்டி வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களையும் உங்களுடைய மன்றாட்டுக்களையும் நிச்சயமாக கேட்பார். பல ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். இந்த யூபிலி ஆண்டிலே நீங்கள் எதை நினைத்து ஜெபித்தீர்களோ அதை ஆண்டவர் நிறைவாக கொடுப்பார் என்பதிலே நாங்களும் உங்களோடு உடனிருந்து ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.